My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போது. கூடிய சீக்கிரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்னைக்கு இப்போ வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் யூஜி நீட் யூஜியினுடைய அந்த வெப்சைட் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். வந்த உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ நமக்கு போடுவோம், நம்ம சேனலில் போடுவோம். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தப்பு இல்லாமல் நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயம் அப்படிங்கிறதுனால, உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால தவறுகளை தவிர்ப்பதற்காக ஃபஸ்ட் டேவே எல்லாத்தையும் பண்ணணுங்கிற அவசரப்படாதீங்க. ஒரு நாள் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத செய்யுங்க. நமக்கு கண்டிப்பாக 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்ஃபர்மேஷன் ஷெட்யூல் வரும்போது இந்த இதுக்குரிய ப்ராசஸ் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எத்தனை நாட்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து கம்ஃபர்டபுள் டைமில் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம தயார் நிலையில் வச்சுக்கணும், செக்லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ரைமரி மொபைல் நம்பர். ஒரு ப்ரைமரி நம்பர் அப்படிங்கிறது தேவை. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது தேவை. இந்த 2 விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுக்கணும். நீங்கள் அப்ராடில் இருந்து பண்ணாலும் சரி, இந்தியாவிலே இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகக்கூடிய ஒரு மொபைல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா சஃபிஷியன்ட். ஸோ அதனால் ஓடிபி ரிசீவ் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் ப்ரைமரி நம்பராகவும் ஆல்டர்னேட் மொபைல் நம்பராகவும் வச்சுக்கோங்க. அது தவிர இமெயில் ஐடி, இது பேரண்ட்டோடதாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டோடதாக இருக்கலாம். இமெயில் ஐடியும் தேவை. ஸோ இதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்டூடெண்ட்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணீங்க இல்லையா ஒரு ஃபோட்டோ, அதில் கீழே நேம் டேட்டெல்லாம் போட்டு நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே ஃபோட்டோவை தான் கவுன்சிலிங்க்கும் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோவுடைய சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சர், நீட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ண அதே சிக்னேச்சர் இப்போவும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய சைஸ் டைமென்ஷன் எல்லாம் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எந்த சைஸில் இருக்கணும், எந்த டைமென்ஷனில் இருக்கணும், அப்போ எதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தபடியாக இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு மிக முக்கியமான தேவைகள் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். ஒரு சில ஸ்கூலில் 12th மார்க் ஷீட் இப்போ கொடுக்கல, சில போர்டுக்கு சில போர்டில் கொடுத்துட்டாங்க. உங்கள் ஸ்கூலில் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லைனா டிஜிலாக்கரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சஃபிஷியன்ட். ஆன்லைனில் நான் டவுன்லோட் பண்ணி ஸ்கூலில் இருந்து ஹெட் மாஸ்டர் கிட்ட, பிரின்சிபல் கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா அதுவும் சஃபிஷியன்ட். சரிங்களா? இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தபடி 10th மார்க் ஷீட்டாக இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தபடி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இன்கேஸ் நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி ஃபார் போத் பேரண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தருக்குரிய அம்மாவோ அல்லது அப்பாவோ அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும், நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தேவை. பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓல்டு ஃபார்மேட்டில் இருக்கலாம், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நியூ சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் வெரிஃபிகேஷனில் பிரச்சனை வராது. ஸோ அதனால் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுடுங்க. இதை நம்ம இப்போ சொல்லலை, 2 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலே இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் வரும். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, காலேஜஸை எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தவிர நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இதுவும் அவசியம். பேரண்ட்ஸுடைய ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது தேவை. அது ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், அல்லது லைசன்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப். சரிங்களா? அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடி ப்ரூஃபும் தேவை. இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். இப்போது மைனாரிட்டி கேட்டகரி அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மைனாரிட்டி கேட்டகரி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. நீங்கள் என்ஆர்ஐ கேட்டகரியில் இருக்கீங்கன்னா என்ஆர்ஐ ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஓசிஐயாக இருக்கீங்க அப்படின்னா ஓசிஐ ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. இப்போ நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வரீங்க, 7.5 ரிசர்வேஷனுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐஎஸ் நம்பர் கட்டாயம் தேவை. அது தவிர உங்கள் ஸ்கூல்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் இந்த வருஷம் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை. இப்போ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஐஆர்டி வார்ட் கோட்டா, இஎஸ்ஐ கோட்டா இந்த மாதிரியான ரிசர்வேஷனுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா
அதற்குரிய ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ கம்ப்ளீட் செட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம். பட் இதெல்லாம் செக்லிஸ்ட் ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. ஸோ செக் பண்ணி ஞாபகமாக இருக்காங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஸ்கேன்டு காப்பியாக தான் இருக்கணும். நீங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் கிளியராக விசிபிளாக இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பிகாஸ் அது வந்து சைஸும் கம்மியாக இருக்கணும், அட் த சேம் டைம் அதனுடைய ரெசல்யூஷனும் பாதிக்கப்படக்கூடாது. இப்போ விசிபிலிட்டி நல்லா இருக்கணும், பிளர்ராக இருக்கக்கூடாது. ஜூம் பண்ணி பார்த்தா கூட அதனுடைய உங்களுடைய மார்க்கெல்லாம் தெளிவாக தெரியணும், உங்கள் பேரெல்லாம் தெளிவாக தெரியணும். நேமு, பேரண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாம் போடும்போது தப்பு இல்லாமல் என்டர் பண்ணுங்கள். நீட்னுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, நீட் அட்மிட் கார்டு கேட்பாங்க, நீட் ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. நீட் அட்மிட் கார்டுனுடைய நீட் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர் தப்பு இல்லாமல் போடுங்க. அதுதான் உங்களுடைய ரேங்கையும் உங்களுடைய ஸ்கோரையும் டிசைட் பண்ணும். நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியே என்டிஏ கிட்டேருந்து உங்களுடைய ஸ்கோரை அப்டேட் பண்ணிப்பாங்க, provided you have given your application number and roll number correctly. அப்ளிகேஷன் நம்பரையும் ரோல் நம்பரையும் தப்பு இல்லாமல் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா என்டிஏலேருந்து நீட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது அந்த மார்க் அண்ட் ரேங்க்கை வந்து அவங்க கிராப் பண்ணிக்க முடியும். அது இன்டர்னலாக அவங்க பண்ணிப்பாங்க. அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லிடுறேன், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டை தயவு செய்து மொபைல் ஃபோனில் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா வருஷமும் நம்ம ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்க்குறோம், தப்பு செய்த, அதாவது தவறாயிடுச்சு சார், மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்படின்னு சொல்கிற 100 பேர் ஒரு இதில் சொல்கிறாங்க, ஒரு வருஷம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா 98 பேர் மொபைல் ஃபோனில் பண்ணவங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ மொபைல் ஃபோனில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கணும், அப்போ தான் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது டெஸ்க்டாப் வியூவில் போட்டு நான் பண்ணுவேன், அதில் பண்ணுவேன், இதெல்லாம் ஓகே தான். 5 வருஷம் படிக்க போகிறீங்க, எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்க, பிடிஎஸ் படிக்க போகிறீங்க, உங்களுடைய லைஃப் ரிலேட்டடான விஷயன்றதுனால நம்ம கையில் இடக்கமாக இருக்கிற ஒரு சின்ன ஃபோனில் அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது. ஏன்னா அதில் நிறைய மிஸ்டேக் நடக்குது, சரிங்களா? ஸோ அதனால் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பண்ணுங்கள். அண்ட் அப்ளிகேஷனில் எந்த விதமான தவறும் இல்லாமல் பண்ணுங்கள். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ போடுவோம், அந்த வீடியோ பார்த்துட்டு தெளிவாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேவே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படாதீங்க. தேர் குட் பி சம் டெக்னிக்கல் பக்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் அதனால் ஃபஸ்ட் டே விட்டுட்டு செகண்ட் டேலேருந்து அவங்க எந்த டேட்டில் க்ளோஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு லாஸ்ட் டே வரைக்கும் இழுத்துட்டு போகாமல் அதுக்கு முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடிச்சிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.